3ல கிரேட்டோஸ் பொசிடனோட கோட்டைக்கு போயிருதான். அந்த கோட்டைக்குள்ளே போகும்போது ஏதோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி நடக்குது. 2 பேர் தூரத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாசல்ல யாரும் நடந்து வராங்க. நடந்து வந்து அவங்க கிட்ட இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. கிரேட்டோஸும் அப்படியே பின்னாடியே போகிறான். அங்கே கிரேட்டோஸோட அம்மா இருக்காங்க. அவனை போய் கிரேட்டோஸ் பார்க்குறான். நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் நினைக்கிறான் இதெல்லாம் உண்மைதானா இல்லை கடவுள்களோட மாய வித்தையான்னு நினைக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க மதனே நாம் தான்டா அப்படின்னு. கிரேட்டோஸும் அப்படியே கிட்ட போய் பொறுமையாக பார்க்குறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க உன் அப்பா தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் பல வருஷமாக உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கிரேட்டோஸ் அது என்னோட அப்பாவா அப்படின்னு ஆச்சரியத்தில் கேட்குறான். அவங்க அம்மா நமக்கு இதுக்கு மேலேயும் நேரம் இல்லை கிரேட்டோஸ், உன்னோட தம்பியை நீ சீக்கிரமாக காப்பாற்றணும், தம்பி சாவ கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறான். அவனோட தம்பியை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. எதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க எங்கே தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் பேரன் பார்த்தீங்கன்னா டெய்மோஸ். கிரேட்டோஸ் கேட்குறான் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா, ஆனால் அவன் செத்துட்டா தான் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடு கிரேட்டோஸ், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். இப்போ நீ கேளு, ஸ்பார்ட்டால இருக்கிற டெம்பிள் ஆஃப் ஏரஸ்க்கு போ. அங்கே உனக்கு வழிகாட்டக்கூடிய ரகசியங்கள் இருக்கும். அதை பயன்படுத்தி உன் தம்பியை நீ காப்பாத்தி. நீ போகக்கூடிய பாதை ரொம்ப எளிமையாலாம் இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி உன் தம்பியை நீ தான் காப்பாற்றணும் எப்படியாவது. அவனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கேட்குறான் நீங்கள் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறான் எனக்கு பொய் சொல்கிறது தவிர வேற வழி இல்லை, உங்கள் அப்பா தான் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன மறுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரேட்டோஸ் என்னோட அப்பாவா, என்னோட அப்பா யாரு அப்படின்னு கேட்குறான் கிரேட்டோஸ். அதுக்கு அவங்க அம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டு அவ காதுகிட்ட வந்து ஏதோ ஒரு பரம ரகசியத்தை சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க கிரேட்டோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க. இல்லைங்க வாந்தி எடுக்கல, அவங்க அப்படியே ஒரு திடீர்னு ஒரு பெரிய மிருகம் மாதிரி ஆகிடுறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். டாட்டா பை பை, see you.